பகுதி 4. இணக்கம் ராப்போ. என்ன இது? ஆங்கிலத்தில் ராப்போர்ட் என்று இருக்கும் சொல்லை தமிழில் ராப்போ என்று எழுதியிருக்கிறதே என்று பார்க்கிறீர்களா? ராப்போர்ட் என்ற ஆங்கில வார்த்தையை ராப்போ என்றுதான் உச்சரிக்க வேண்டுமாம். அதில் சைலண்டாம். சரி, இந்த ராப்போவுக்கு தமிழில் என்ன பெயர் வைக்கலாம்? நெருக்கம் என்பது சரியாக இருக்குமா? இல்லை. அதைவிட இணக்கம் என்ற சொல் பொருத்தமாக தெரிகிறதா? இணக்கம் என்றே வைத்துக்கொள்வோம். சமயத்தில் ராப்போ என்றும் குறிப்பிடுவோம். ராப்போ என்றால் ஒருவருக்கு மற்றொருவரிடம் இருக்கும் அன்பான புரிந்துணர்வு, மரியாதை மற்றும் நம்பிக்கை. இவற்றால் நிலவும் சிநேகபாவம் மற்றும் இணக்கமான உறவு. நாம் ஒருவருடன் பேசினால் அவர் அதற்கு மதிப்பு கொடுத்து கேட்க வேண்டும். அதை பற்றி அவரது கருத்துக்களை இணக்கபாவத்துடன் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். நமக்கு உதவ, நல்லது செய்ய அவர் விரும்ப வேண்டும். நமது தவறுகளை பெரிதுபடுத்தாமல் நம் பலங்களை உயர்வாக மதிக்க வேண்டும். ராப்போ என்றால், நீங்கள் ஒரு அலுவலகத்தில் குறிப்பிட்ட துறையில் பணியாற்றுகிறீர்கள். உங்களுக்கு வேறு ஒரு துறையில் ஒரு வேலை ஆக வேண்டும். அது அலுவலகம் சார்ந்த அஃபீஷியல் வேலையாக கூட இருக்கலாம். அதை வேகமாக முடிக்க வேண்டும். அப்படி முடிப்பதற்கு அதே துறையில் சில மேல் விவரங்கள் சேகரித்துத்தான் முடிக்க முடியும். என்ன செய்வீர்கள்? நீங்களே நேரடியாக போய் கேட்பதை விட அந்த அலுவலகத்தில் உங்களுக்கு தெரிந்தவர் எவரேனும் இருக்கிறார்களா என்று முதலில் யோசிப்பீர்களா இல்லையா? தெரிந்தவர் இருந்தால் அவரிடம் போய் கேட்பது சுலபம். மேற்கொண்டு விவரங்கள் கேட்கலாம். சிலவற்றை அனுசரித்து செய்ய முடியுமா, செய்வார்களா என்று கேட்கலாம். சீக்கிரம் முடித்தாக வேண்டும் என்றும் கேட்கலாம். தயங்காமல் கேட்க அந்த அறிமுகம் உதவும் இல்லையா? இனி அடுத்த கட்டத்துக்கு போவோம். அப்படி யாரோ ஒருவர் உங்களுக்கு பரிச்சயமானவர் இருக்கிறார். இருந்தாலும் போக தயக்கமாக இருக்கிறது. ஏன் அப்படி? அவருடன் அறிமுகம் உண்டுதான். ஆனால் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் உங்கள் இருவருக்கும் ஒத்து வரவில்லை. அவரிடம் போவீர்களா? மாட்டீர்கள். இனி 3வது கட்டம். அந்த துறையில் உங்களுக்கு எவரையுமே தெரியாது. என்ன செய்ய? அஃபீஷியலாக செய்து தர சொல்லி மின்னஞ்சல் அனுப்புவதற்கு முன்பாக எவருடனாவது கொஞ்சம் பேசி விபரம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல மின்னஞ்சல் எழுதலாம் என்று முடிவு செய்கிறீர்கள். அந்த துறைக்கு போகிறீர்கள். நீங்கள் தேர்வு செய்யும் நபரிடம் பேச ஆரம்பிக்கிறீர்கள். பேச்சின் முடிவு என்ன ஆகலாம்? ஒன்று சாதகமாக முடியும். அவர் உங்களுக்கு தகவல்கள் கொடுத்து உதவுவார். அல்லது, அதெல்லாம் சொல்ல முடியாது சார், நீங்கள் நேரடியாக மெயில் போடுங்க அல்லது மேலதிகாரிகிட்ட கேளுங்க என்று சொல்லிவிடலாம். முதல் ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு மட்டுமல்ல, எவருக்குமே வேண்டும். அதெப்படி சாத்தியம்? உறுதியாக எவரோ ஒருவரை நமக்கு சாதகமாக நடக்க வைக்க முடியுமா? முடியும் என்கிறது NLP. அதற்கான கருவிதான் ராப்போ அல்லது இணக்கம். அதை உருவாக்கினால் எவரும் நம்மோடு சாதகமாக நடந்து கொள்வார்கள். ராப்போ ஏன் தேவை? மக்களுக்கு மத்தியில் நல்ல புரிந்துணர்வு, கருத்து பரிமாற்றம் நடக்க ராப்போ முக்கியம். ராப்போ இல்லாவிட்டால்தான் அதன் அருமை தெரியும். வெயிலில் தெரியும் நிழலின் அருமை என்பது போல. ஒருவர் நாம் சொல்வதை கவனிக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்றால் அவர்களுடன் நமக்கு ராப்போ இருக்க வேண்டும். அது ஆசிரியர், மாணவர், ஊழியர், முதலாளி, வாழ்க்கை துணை என்று அது யாருடனான பரிவர்த்தனையாக இருந்தாலும். ஒருவர் மீது ட்ரஸ்டும் கான்ஃபிடென்ஸும் வருவதற்கு ராப்போ முக்கியம். ஒருவரை பிடித்தால்தான் அவருடன் ராப்போ உருவாக்க முடியும் என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறோம். பிடிக்காதவருடனும் ராப்போ உருவாக்கலாம் என்கிறது NLP. ராப்போ எப்படி உருவாகிறது? ஆழ்மனம்தான் முடிவெடுக்கக்கூடியவர். அவர்தான் கூடுதல் மட்டுமல்ல, இறுதி அதிகாரம் படைத்தவரும். அவர் கையில்தான் எல்லாவற்றையும் முதலாளி ஒப்படைத்திருக்கிறார். யார் முதலாளி என்கிறீர்களா? அந்த ஆழ்மனதின் சொந்தக்காரர் தான் முதலாளி. ஆழ்மனம் முதலாளிக்கு மிகவும் விசுவாசமானவர்.
ஆரம்பத்திலிருந்தே முதலாளியுடன் இருப்பவர், அதாவது பிறந்த நேரத்திலிருந்தே முதலாளியுடன் இருப்பவர். ஆனால் என்ன, அவருக்கு பகுத்து அறியும் திறன் கிடையாது. ஆழ்மனம் படிக்காதவர். தான் கேட்பதை பார்ப்பதை நம்பி விடுவார். அதை வைத்து முடிவுகள் எடுப்பார். அவருக்கு தெரிந்ததை வைத்து முதலாளியின் பாதுகாப்பு மற்றும் முக்கிய தேவைகளுக்காக அவர் முடிவுகள் எடுத்து விடுவார். அதுவும் மிக வேகமாக எடுப்பார். வெளிமனம் பல விதங்களிலும் வித்தியாசமானவர். படித்தவர், பகுத்து அறியும் திறன் படைத்தவர். அவரும் முதலாளியால் வேலைக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர். தவிர இந்த வேலைக்கு அடிக்கடி ஆட்கள் மாற்றப்படுவார்கள், அல்லது இந்த வேலையில் இருப்பதால் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருப்பார். அதனால் இவர் பார்வை மாறும். எதையும் ஆராய்ந்து முதலாளியின் பாதுகாப்பு மற்றும் பிற தேவைகளை நிறைவு செய்ய முடிவுகள் எடுப்பார். பெரும்பாலும் இவர்தான் பணியில் இருப்பார். ஆனால் சமயங்களில் பொழுதுபோக்குகளில் மூழ்கிவிடுவார். அது போன்ற நேரங்களிலும் விழிப்புடன் எப்போதும் அரை கூட அல்ல, கால் தூக்கம் கூட இல்லாமல் ஆழ்மனம்தான் முதலாளியை பாதுகாப்பார். வெளிமனம் கெடுபிடியான பாதுகாப்பு அதிகாரி போல யார் வந்தாலும் விசாரிப்பார், அதாவது எது வந்தாலும் விசாரிப்பார். எல்லோரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டார், எல்லாவற்றையும் உள்ளே அனுமதிக்க மாட்டார். மேலதிகாரி ஆழ்மனம் சொன்னதை நம்பிவிடுவார் என்பதால் அவரை சந்திக்க, அவருடன் பேச எல்லாரையும் சாதாரணமாக அனுமதித்து விடமாட்டார். அவரே சுற்றி சுற்றி வந்து அலைமோதும் லட்சக்கணக்கானவற்றில் தேவையானவர்களை மட்டும் உள்ளே அனுப்புவார். மற்றவற்றை இவர் ஏறெடுத்தும் பார்க்காமல் புறந்தள்ளி விடுவார். இது ராஸ் செய்யும் வேலை, வித்தியாசமான வேலை. ராஸ் பற்றி அடுத்து வரும் அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஆக வெளிமனதை தாண்டி உள்ளே போக VIP பாஸ் வேண்டும். அவசர காலங்களில், ஆபத்து காலங்களில் வெளிமனதை தள்ளிவிட்டு ஆழ்மனமே எழுந்து வந்து பார்ப்பார், நடவடிக்கைகளை எடுப்பார். இந்த நடவடிக்கைகளில் பல உணர்வு கடத்தல் என்று சொல்லப்படும் எமோஷனல் ஹைஜாக் வகையை சேர்ந்தவை. எச்சரிக்கைகளை வெளிமனதை கடந்து பெரிய அதிகாரியான ஆழ்மனதை சென்று அடைவது எப்படி என்பதுதான் NLP கற்றுத்தரும் வழிமுறை. எச்சரிக்கை உணர்வுகள் வெளிமனதை கண்ணசர வைக்க வேண்டும், அல்லது அவரே நம்பிக்கை கொண்டு சரி இவரால் தொந்தரவில்லை என்று நம்மை அனுமதிக்க வேண்டும். அப்படி வெளிமனது அயர்ந்து தன் வேலை பார்க்காமல் நகர்ந்து கொள்ளும் ஆழ்மனதை பார்க்க வழிவிடும் நேரம்தான் டிரான்ஸ் நிலை. மேடையிலிருந்து இறங்கி வரும் VVIPயை சுற்றிலும் பாதுகாப்பு அதிகாரிகள் இருப்பார்கள். அவர் படியில் இறங்கும் நேரம் பாதுகாப்பு அதிகாரிகளும் அவர் தனிச் செயலாளரும் வேறு சிலவற்றை கவனிக்கிற போது யாரோ ஒருவர் அல்லது ஒரு தொண்டர் சடார் என கன நேரத்தில் VVIPயை நெருங்கி அவர் காதில் சிலவற்றை சொல்லிவிடுவார். இதை கவனித்த அதிகாரிகள் ஓடி வந்து அந்த நபரை தள்ளிவிடுவார்கள். ஆனால் VVIPயிடம் அந்த நபர் சொன்னதுதானே, VVIPயின் தலைக்குள் போய்விட்டதல்லவா? ஒருவரை ஹிப்னடைஸ் செய்யும் போது அவருடைய வெளிமனம் நகர்த்தி வைக்கப்பட்டு ஆழ்மனதுடன் தொடர்பு உருவாக்கப்படுகிறது. செய்தி பரிமாற்றம் நடக்கிறது. ஒன்று ஏற்கனவே நடந்தவை பற்றி தெரிந்து கொள்ளப்படுகின்றன, அல்லது உள்ளே இருப்பவை மாற்றி வைக்கப்படுகின்றன, சில அழிக்கவும் படுகின்றன. அவர் மீண்டும் இயல்பு நிலைக்கு டிரான்ஸ் விடுத்து வரும்போது டிரான்ஸ் நேரத்தில் ஆழ்மனதில் நடத்தப்பட்ட மாற்றங்கள் வெளிமனதுக்கு தெரியாது. ஒருவரை ஹிப்னடைஸ் செய்துதான் அவர் ஆழ்மனதுடன் உரையாட முடியுமா என்றால் இல்லை. சில பேச்சு விற்பனர்கள் சாதாரணமாக பேசும்போது எதிராளியின் வெளிமனதை நகர்த்தி கொள்ள வைத்து விடுவார்கள். எச்சரிக்கையாக இருப்பது என்றால் என்ன? உதாரணத்துக்கு, ஒரு தொழிற்சாலை வாசலில் இருக்கும் பாதுகாவலர் தொழிற்சாலைக்குள் அவரை அணுகும் அனைவரையும் அப்படியே அனுப்பிவிட மாட்டார். சோதித்து பார்த்தே அனுப்புவார். என்ன சோதனை? அணுகுபவர் தொழிற்சாலைக்கு வேண்டியவரா, வேண்டாதவரா, உதவி செய்பவரா, தொந்தரவு கொடுப்பவரா? இதை தவிர தொழிற்சாலையை சேர்ந்தவர் என்றால் அதே சீருடையா, அடையாள அட்டை வைத்திருக்கிறாரா, பரிச்சயமான முகமா என்று பலவற்றையும் கவனிப்பார்.
புதிதாக ஒருவர் நம்மிடம் பேசுகிறார் என்றால் நம் வெளிமனம் அவரது வார்த்தைகள் மற்றும் உடல் மொழியை கவனிக்கும். அதில் பரிச்சயம், இணக்கம் தெரிந்தால் அனுமதிக்கும். புதிய அல்லது முரணான விஷயங்கள் இருந்தால் கூடுதலாக சோதிக்கும். எதிர்நடை பேசி திருப்பி அனுப்பிவிடும். அந்த இணக்கம் உருவாக்கத்தான் ராப்போ. எவரை சந்திக்கும் போதும் அவர் ஆழ்மனம் என்ன தோதான வார்த்தைகள் பிரயோகித்தால் வெளியே எச்சரிக்கை உணர்வை குறைத்து கொள்ளும். ஒரு குறிப்பிட்ட கட்சி தலைவர் வீட்டிற்கு சிலர் வருகிறார்கள். பாதுகாவலரிடம் அனுமதி கேட்கிறார்கள். வந்தவர்கள் கட்சியின் உடை, கதரோ கருப்பு சட்டையோ காவி சட்டையோ அல்லது கரை வேட்டியோ அணிந்திருந்தால் பாதுகாப்பு அதிகாரி கொஞ்சம் இலகுவாக சோதிப்பார். அதுவே முதலாளி கட்சிக்கு எதிரான கட்சியில் இருந்து வந்தவர்கள் என்பதாக அணிந்திருக்கும் உடை காட்டினால் பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரிக்கை அதிகமாகிவிடும். அதனால்தான் பேச்சு விற்பனர்கள் அனுமதி பெறுவார்கள் என்கிறோம். விற்பனர்கள் என்றால் அடுக்குமொழி, அழகு மற்றும் அரிதான சொற்கள் பேசுபவர்கள் அல்ல. இணக்கமான சொற்கள், உள் உணர்வை பிரதிபலிக்கும் சொற்கள். ராப்போ உருவாக்கம்தான் பேச்சு விற்பனர்கள் செய்வது. ராப்போ 7 வகைப்படும். 7ம் இருக்க வேண்டும் என்றில்லை. பெரும்பாலானவை இருந்தாலே இணக்கம் உருவாகும், அனுமதி கிடைக்கும். உதாரணத்துக்கு, உள்ளடக்கம் என்று பொருள்படும் கண்டென்ட் ராப்போ விற்பன்னர் பேச்சின் சாராம்சம் கேட்பவர் நினைப்பை ஒட்டியே இருக்கும். எதிரானதாக, மாறானதாக இருக்காது. உதாரணத்துக்கு, ஒருவர் படு வருத்தத்தில் இருக்கிறார். விற்பன்னர் கொஞ்ச நேரத்துக்கு அவரை அப்படியே அழைக்கலாமே. விற்பன்னர் என்ன செய்வார் என்றால், கேட்பவரின் சோகத்தை உணர்ந்தவராக அவர் மனதில் ஓடும் எண்ணத்தை பிரதிபலிப்பதாக பேசுவார். எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நல்லது செய்த உங்களுக்கு போய் இப்படி வரலாமா? கேட்பவர் மனது இப்படி ஒரு வாக்கியம் வந்ததும், சரி, நம்மிடம் பேச வந்திருப்பவர் நம்ம முதலாளிக்கு வேண்டியவர்தான் என்று நினைத்து கட்டுப்பாட்டை கொஞ்சம் தளர்த்தும். இப்படியே உள்ளடக்கம் முழுக்க கேட்பவர் மனநிலைக்கு அனுசரித்து இருக்கும். அடுத்து எமோஷனல் ராப்போ. இதில் கேட்பவர் உணர்வை பிரதிபலிக்கும் விதம் சொல்வது. அப்படியே விட்டு போய்விடலாமா என்று கூட கேட்க தோன்றும். பின்னென்னங்க? பேசுபவர் மூச்சு, உடல் கொண்டிருக்கும் போஸ்டர், எதிராளியின் பேச்சு வேகம் என்று எல்லாவற்றிலும் செய்வது போலவே செய்ய விற்பன்னர் மீது இருந்த சந்தேகம் போய்விடும். விற்பன்னருக்கு அனுமதி கிடைக்கும். அதன்பின் அவர் எது பேசினாலும் அது உள்ளே போய்விடும். தடுப்பாரின்றி, எதிர்ப்பில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். ராஜேந்திரன் என்பவர் ஒரு தொழிலதிபரை பார்க்கச் சென்றார். உடன் கோபாலையும் அழைத்துச் சென்றார். கோபால் NLP தெரிந்தவர். அந்த தொழிலதிபர் பெரிய இடம். அவர் ராஜேந்திரன் மீது கடுமையான கோபத்தில் இருந்தார். போனதுமே அதை நமது கோபால் புரிந்து கொண்டு விட்டார். இருவரையும் தொழிலதிபர் அமரச் சொன்னார். அமர்ந்தார்கள். இப்போது தொழிலதிபர், யார் இந்த கோபால் ராஜேந்திரனுடன் வந்திருப்பது என்பது போல பார்க்க, எனக்கு தெரிந்தவருங்க, ப்ரொஃபஸர். காலையில் வேற வேலையாக வீட்டுக்கு வந்தார். உடன் அழைத்து வந்தேன். வேண்டுமென்றால் வெளியில் இருக்க சொல்லவா என்றார். வேண்டாம், இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு ராஜேந்திரனுக்கு அர்ச்சனையை ஆரம்பித்தார். கடுமையான குற்றச்சாட்டுகள். ராஜேந்திரனால் பதில் சொல்ல முடியவில்லை. கோபால் என்ன செய்தார் தெரியுமா? தொழிலதிபர் அது ஏன் அப்படி என்பது போல ராஜேந்திரனை பார்த்து கேட்கையில், அதானே என்பது போல் தொழிலதிபரை பார்ப்பார். உடன் ராஜேந்திரன் ஏன் அப்படி செய்தார் என்பது போன்ற முகபாவத்துடன் ராஜேந்திரனை பார்ப்பார். அடுத்து தொழிலதிபர் அடுத்த கேள்வியை கேட்கையில் அவர் முகத்தையும் கேட்டு முடித்தவுடன், இதற்கு உன் பதில் என்ன என்பது போல முகபாவத்துடன் ராஜேந்திரனை பார்ப்பார். இப்படியே தொடர்ந்து செய்ய தொழிலதிபர் கோபாலை தன்னால் போல பாவிக்க ஆரம்பித்து, பின்பு ஒரு நேரம், உங்கள் ஃப்ரெண்டு இப்படி பண்ணிவிட்டாருங்க, நான் அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியுங்க? கோபாலிடம் நியாயம் கேட்க ஆரம்பித்தாரே, பார்க்க வேண்டும். தொழிலதிபருக்கு கோபாலை முன்பின் தெரியாது. ஆனால் நடந்து கொண்ட முறையினால் தொழிலதிபருக்கு கொஞ்ச நேரத்தில் கோபாலுடன் நல்ல ராப்போ வந்துவிட்டது. இன்னொரு நிறுவனம், நான் பணிபுரிந்த நிறுவனம். அதன் முதலாளிதான் நிறுவனத்தின் சேர்மன். அந்த நிறுவனத்தின் ஒரு துறையின் தலைவராக ஒரு இளைஞரை தேர்வு செய்து பணியமர்த்தினேன்.
அந்த இளைஞர் நிர்வாக கூட்டங்களுக்கு வரும்போது சேர்மனும் வருவார் என்று தெரிந்து சேர்மன் தேர்வு செய்து போடுவது போன்ற வெள்ளையில் சீனா கல்கண்டு கட்டம் போட்ட சட்டைகளையே போடுவார் என்பது எனக்கு இப்போது நினைவுக்கு வருகிறது. அதே போன்ற வாட்சும் கட்டுவார். ராப்போ என்றெல்லாம் அவருக்கு தெரிந்திருக்குமா என்று சொல்ல முடியாது. ஆனால் அப்படி செய்தால் சேர்மனுக்கு பிடிக்கும் என்று நினைத்திருப்பார் போல. எதனால் செய்தால் என்ன? அதன் விளைவுதானே முக்கியம். அது அந்த இளைஞருக்கு சாதகமாகவே இருந்தது. சில நிறுவனங்கள் தங்களது மைல்கற்கள் எட்டிய இலக்கு அடைந்த காரணங்களுக்காக அதற்கு காரணமாக இருந்த ஊழியர்களை விருந்துகளுக்காக வெளியே ஓட்டலுக்கு அழைத்து போவதுண்டு. எல்லோரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கையில் பேரர் வருவார். யார் யாருக்கு என்னென்ன ஐட்டங்கள் வேண்டும் என்று ஆர்டர் இருப்பார். என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டதும் சிலர் நீட்டி முழக்குவார்கள். ஆனால் புத்திசாலிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தலைவர் அல்லது மேனேஜர் என்ன சொன்னாரோ அதையே தங்களுக்கும் கேட்பார்கள். அது ராப்போ. இதை ஆமாம் சாமி போடுபவர்கள் என்று சொல்பவர்களும் உண்டு. அவர்கள் என்னவும் சொல்லட்டும், ஆனால் அப்படி நடந்து கொள்வது கண்டிப்பாக ராப்போ உருவாக்கும். ராப்போவை கெடுத்துக்கொள்வது. அவர் ஒரு பெரிய பேச்சாளர். பிரபலமான ஒரு ரெடிமேட் கடையின் ஆண்டு விழாவில் விற்பனைத்துறை ஊழியர்களிடம் பேசப்போகிறார். காலை 10 மணிக்கு கூட்டம். 8 மணிக்கெல்லாம் அவர் தங்க வைக்கப்பட்டிருந்த அறைக்கதவை தட்டுகிறார்கள். திறந்தால் அந்த கடையின் மேலாளர் கையில் ஒரு பேக்கிங் பிரிக்காத புதிய வெள்ளை சட்டை பார்சலுடன். இதை அணிந்து கொண்டு வாங்க சார் என்றார். அவர் ஏன் எதற்கு என்று சரியாக சொல்லாததாலோ என்னவோ பேச்சாளர் நன்றி சொல்லி அந்த புதிய சட்டையை வாங்கி பெட்டியில் வைத்துவிட்டு தான் திட்டமிட்டு எடுத்து போயிருந்த தன்னுடைய வெள்ளை சட்டை அணிந்து பேசப்போகிறார். முதலில் முதலாளியிடம் அழைத்து போகிறார்கள். முதலாளி ஒரு கட்டத்தில் மேலாளரை பேச்சாளர் முன்னிலையில் நேரடியாகவே கேட்டுவிடுகிறார். ஏம்பா, சாருக்கு நம்ம சட்டை கொடுக்கவில்லையா? மேலாளர் பதில் சொல்லவில்லை. மௌனமாக இருக்க பேச்சாளர் சொல்கிறார், கொடுத்தாங்க. அது கொஞ்சம் மெல்லியதாக இருந்தது, அதனால்தான். நம்மக்கிட்டையும் கனமான சட்டை இருக்கிறதே, அதை கொண்டு வாங்கப்பா. வேண்டாம், இருக்கட்டும், இப்போதைக்கு இதையே போட்டுக்கொள்கிறேன். அதன்பின் அந்த பேச்சாளரை அந்த நிறுவனம் வேறு எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்கவில்லை. முடிந்தது உறவு. காரணம், கெட்டுப்போன ராப்போ. ஆமாம், சட்டை கூட ராப்போ செய்யும். தெளிவான பேச்சு உதவியா தொந்தரவா? நான் ஒரு தொழிற்சாலையில் மனிதவளத்துறை தலைவராக சேர்ந்திருந்த சமயம் ஊழியர்களின் பிரதிநிதிகளுடன் ஒரு பேச்சுவார்த்தை. நிர்வாகத்தின் சார்பாக பேச என்னுடன் உற்பத்தி மற்றும் பராமரிப்புத்துறை மேலாளர்களும் இருந்தார்கள். பேச்சுகள் முடிந்த பின் நாங்கள் எங்களுக்குள் பேசிக்கொண்டிருக்கையில் பராமரிப்புத்துறை மேலாளர், வள்ளியப்பன் சார், இதுவரை இவர்களுடன் இவ்வளவு தெளிவாக எந்த மனிதவளத்துறை தலைவரும் பேசியதில்லை என்றார். பெருமையாக இருந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் எனக்கு ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. 10-15 ஆண்டுகளுக்கு பின் இப்போது NLP படிக்கையில்தான் அது ஏன் என்று புரிந்தது. உறவுகளில் நம்பிக்கை ஏற்படுத்துவதுதான் முக்கியம். தெளிவாக பேசி வெற்றி பெற அவையெல்லாம் என்ன நீதிமன்றங்களா? முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பேச்சு என்ன தெளிவானதா? வார்த்தை உச்சரிப்புகள் கூட தெளிவாக இருக்காது. ஆனால் அவர் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உயிருடன் இருந்தவரை அவர்தான் ராஜா. அரசியல் எதிரிகளால் அவரை தொடக்கூட முடியவில்லை. காரணம், மக்களுக்கு அவர் மீது இருந்த அபாரமான நம்பிக்கை. ஆக பேசி சமாதானப்படுத்தலாம், பேசி ஜெயிக்கலாம், சாமர்த்தியமாக பேசி மடக்கலாம் என்பதெல்லாம் ஆகாத கதை. டிரான்ஸ் பொதுவாக சொல்லிக்கூட நகர்த்த முடியும். தெளிவு, அர்த்தம், இலக்கணம் எல்லாம் தேவையில்லை. உணர்வுதான் அங்கே மொழி. நம்பிக்கைதான் பாலம். பேச்சுகளில் இடைவெளிகள் இருந்தால் கூட மக்கள் அவர்களாகவே விடுபட்டு போன இடங்களை நிறைவு செய்து கொள்வார்கள். முன்னாள் அமைச்சர் ஒருவர் ஒரு திருமண நிகழ்விற்கு போயிருந்தார். நடைபயிற்சி நட்பு என்பதால் நானும் போயிருந்தேன். அது காதல் திருமணம். அந்த அமைச்சர் பேசினார். திருமண விழாவில் அப்படி என்ன பேசிவிட முடியும்? தவிர எவர் கவனித்து கேட்பார்கள் என்றுதான் நினைத்திருந்தோம். ஆனால் அவர் பேச்சு மிகவும் ரசிக்கப்பட்டது. அவர் பேச்சில் பெரும்பாலும் எப்படி கல்யாணமாச்சு, அவங்க இவங்க ஆயிடுச்சு என்பது போல அவர் இழுத்து இழுத்து அரைகுறை வார்த்தைகளாக சொல்ல கூட்டம் ரசித்து கைத்தட்டி சிரித்தது.
அவர் கோர்வையாக பேசாவிட்டாலும் கேட்டவர்கள் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். காரணம், மனதில் இருக்கிறது அர்த்தம், அவ்வளவுதான். பல இக்கட்டான சமயங்களில் இப்படி மேலோட்டமாக, பொதுவாக, அதாவது ஆங்கிலத்தில் வேகாக இருப்பதே நல்லது. காமராஜர் அடிக்கடி சொன்ன ஆகட்டும் பார்க்கலாம் என்பதை கூட இந்த வகையில் சேர்க்க முடியும். நல்ல சிறுகதைகளின் அடையாளம், முடிவில் அதன் ஆசிரியர் ஏதும் செய்தி சொல்லக்கூடாது. அவர் சம்பவத்தை சொல்லி நிறுத்தி கொள்ள வேண்டும். படிப்பவர்கள் அவர்கள் நினைக்கும் விதம் வெவ்வேறு விதங்களாக புரிந்து கொள்வார்கள். இதை NLPயில் மில்டன் மாடல் என்பார்கள். மில்டன் எரிக்சன் என்ற இந்த நபர் டிரான்ஸில் மன்னர். அவர் சொல்லும் சில வாக்கியங்களை எவரும் மறுக்கவே முடியாது. எவர் மனமும் ஏற்றுக்கொள்ளும். உதாரணத்திற்கு சில, நாம் அதை சரி செய்திடலாம், இனி எல்லாம் சரியாகிவிடும், இது இப்படி இருக்கக்கூடாதே, சரியில்லையே, ஒரு நாள் நாம் எல்லோருமே விடுதலை பெற்று விடுவோம், நம் எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன, இதெல்லாம் தீர்க்கக்கூடியது தானுங்க, கவலைப்படாதீங்க. இப்படிப்பட்ட சொற்களை சொல்லுவதன் மூலம் சொல்பவர் மிகச் சுலபமாக கேட்பவரின் உள்மனதோடு இணைப்பு பெறுகிறார், இணைந்து விடுகிறார். கேட்பவர்கள் அவர்கள் வேண்டும் விதம், அவர்களுக்கு சௌகரியமான விதமாக அவற்றை புரிந்து கொள்கிறார்கள். இந்த வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவையாகவும் நீண்ட காலம் கேட்பவர் மனதில் தங்குபவையாகவும் ஆகிவிடுகின்றன. இப்படிப்பட்ட சொற்கள் கேட்பவரிடம் எதிர்ப்பை உருவாக்குவதில்லை, ஏற்புடையதில்லை என்று தள்ளி வைப்பவை அல்ல. இப்படிப்பட்ட சொற்களை கேட்பவர் விஷயம் தன் பிடியில், கட்டுப்பாட்டில் இருப்பதாக நினைக்கிறார். ஒரு தொழிலகத்தில் நான் சேர்ந்த புதிது. அந்த தொழிலகத்தின் தலைவரான பிளான் டைரக்டரை பார்க்கிறேன். அந்த தொழிலகத்தில் என்னவெல்லாம் மனிதவளத்துறையால் செய்ய முடியும் என்று என் முன் அனுபவங்கள் மற்றும் என் எதிர்கால திட்டங்கள் அடிப்படையில் சொல்கிறேன். ஆர்வத்துடன் கேட்ட அவர், நாங்கள் பேச்சை முடிக்கும் முன்பாக, வள்ளியப்பன், நீங்கள் சொல்வதில் பெரும்பாலானவற்றை இங்கே செய்ய முடியும் என்றார். ஆனால் அதை பற்றிய விளக்கங்கள், எவற்றையெல்லாம் செய்யலாம், எவற்றை செய்ய முடியாது, ஏன் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. நீங்கள் சொல்வதில் பெரும்பாலானவற்றை இங்கே செய்ய முடியும் என்று அவர் சொன்னது இப்போது நினைத்து பார்க்கிறேன். உண்மையிலேயே எனக்கு அந்த சமயம் மிக திருப்தியாகவும் நம்பிக்கை தருவதாகவும் இருந்தது. எதெல்லாம் ராப்போ. ஒருவர் பேசும்போது அவரை கவனிப்பதே பெரிய ராப்போ, தெரியுமா? உலக அளவில் நடக்கும் பெரிய கூட்டங்கள் சிலவற்றை தொலைக்காட்சி செய்திகளில் காட்டும்போது பார்த்திருக்கலாம். நமது பிரதமர் பேசும்போது மற்றொரு நாட்டின் தலைவர் எப்படி ஊன்றி கவனிக்கிறார் என்பதை. அப்படி கவனிக்காமல் வேறு வேலைகள் செய்து கொண்டோ அல்லது அலட்சியமாக அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு இருந்தால் பேசுபவருக்கு அந்த தலைவரிடம் இணக்கம் ஏற்படாது. பேச வேண்டிய தேவைக்காக பேசுவார்கள், அவ்வளவுதான். அதில் தனிப்பட்ட ஆர்வம், மதிப்பு தெரியாது. பெரிய தலைவர்கள், பிரதமர்கள் மற்றும் உலக அளவில் மட்டுமல்ல, இந்த கவனிப்பதால் உருவாக்கும் இணக்கம் எல்லா இடங்களிலும், எல்லா மட்டங்களிலும் அதே போலத்தான். அடுத்த முறை நீங்கள் இணக்கம் ஏற்படுத்தி கொள்ள விரும்புபவர்கள் பேசும்போது அவர் பேச்சை, சொல்வதை ஆழ்ந்து கூர்ந்து கவனியுங்கள். அதன் பின் வரும் மாற்றத்தை பாருங்கள். மதித்து பதில் சொல்வது, ஆமோதிப்பது, அவர் ஆரம்பித்த சப்ஜெக்டையே பேசுவது, அவர்கள் பேச ஆரம்பித்த சப்ஜெக்டை மாற்றாமல் இருப்பது எல்லாம் ராப்போ உருவாக்கும். மேலதிகாரிகள், தலைவர்கள், நீதிபதிகள், அரசு அதிகாரிகளுக்கு இது ரொம்ப முக்கியம். இப்படியெல்லாம் செய்வதை ஜால்ரா போடுவது, காக்கா பிடிப்பது, சோப்பு போடுவது, ஐஸ் வைப்பது என்போரும் உண்டு. அட, இந்த ஒரு சொல்லுக்குத்தான் எத்தனை தமிழ் பதங்கள்! சில பெண்கள் அவர்கள் கணவர் பற்றி இப்படி சொல்வார்கள், நான் ஏ என்றால் இவர் பி என்பார் என்று. எல்லாவற்றிலும் முரண். இது ராப்போவுக்கு எதிர். ஒருவர் கொட்டாவி விட்டால் அதை பார்த்தவரும் கொட்டாவி விடுவது தெரியும் தானே? கவனித்திருக்கிறீர்களா? அனுபவம் உண்டா? ரயில், பேருந்து மற்றும் விமான நிலையங்களில் பார்த்திருப்பீர்கள். ஒருவர் தன் மொபைல் ஃபோனை எடுத்து பார்த்தால் தேவையில்லாமலேயே அதை பார்த்த மற்ற பலரும் தங்கள் ஃபோனை எடுத்து பார்ப்பார்கள். இதெல்லாம் ராப்போவில் சேர்த்து இல்லை. பயன்படுத்தும் வார்த்தைகள் மூலம் ராப்போ. ஒருவர் பயன்படுத்தும் அதே வார்த்தைகளை பயன்படுத்தினால் அது பெரிய ராப்போ. அந்த வார்த்தைகளுக்கு பெயர் டிரான்ஸ்வேர்ட்ஸ்.
டிரான்ஸ் என்பது அரை மயக்க நிலை. டிரான்ஸ்வேர்ட்ஸ் என்றால் மயக்கம் தரும் வார்த்தைகள் என்று சொல்லலாம். உதாரணத்திற்கு, உங்களில் யார் யாருக்கு வீட்டிற்கு போக வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் போகலாம். சொல்லுங்கள், உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்று ஹாஸ்டல் வார்டன் கேட்கிறார். அதற்கு ஒரு மாணவன் சொல்லும் பதில், என் பெற்றோரை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது. நான் கிளம்பட்டுமா சார்? மேலே பார்த்த பதில் எப்படி இருக்கிறது? பதில் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் பதிலில் இருக்கும் சொற்கள் எப்படி இருக்கின்றன? எப்படி என்றால், பதிலில் இருக்கும் சொற்கள் கேள்வியில் இல்லாத சொற்கள். அப்படி என்றால் அதில் கொஞ்சமும் டிரான்ஸ் வராது. எந்த சொற்கள்? பெற்றோர், பார்க்காமல் இருக்க முடியாது, கிளம்பட்டுமா, இவை அனைத்துமே கேள்வியில் பயன்படுத்தப்படாத சொற்கள். அப்படி என்றால் பதில் எப்படி இருந்தால் அதில் டிரான்ஸ் வரும்? டிரான்ஸ்வேர்ட்ஸ் பதில் எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு வீட்டிற்கு போக மிக விருப்பம் சார், நான் போகட்டுமா சார்? இதில் வீட்டிற்கு போக விருப்பம், போகட்டுமா ஆகியவை கேள்வியில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள். இவற்றை உபயோகித்தால் கேட்பவருக்கு டிரான்ஸ் வரும். அவர் ஆமோதிப்பார், சரி போய் வா என்பார். இந்த டிரான்ஸ் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நம் மனம், நமது மூளை எல்லாம் சேர்ந்து நாம் ஒரு பெரிய நாம். நம்முடைய ஆழ்மனதின் நோக்கம் நம் நலன், நம் பாதுகாப்பு, நம் விருப்பங்கள் ஆகியவற்றுக்கு பழுது வராமல் பார்த்து கொள்வது. ஆழ்மனதுதான் எஜமான். அவர் முடிவு செய்துவிட்டால் எதுவும் சரி, இல்லாவிட்டால் எல்லாம் தவறுதான். அவருடைய படித்த வேலைக்காரன்தான் அறிவு. அவர் இருக்குமிடம் கான்ஷியஸ் மைண்ட் என்னும் வெளிமனது. வெளி அல்லது மேல் மனது எல்லாவற்றையும் சந்தேகத்துடன் பார்க்கும், ஆராயும், கேள்வி கேட்டு நிறுத்தும். அது அனுமதித்தால்தான் எதுவும் உள்ளே போக முடியும். இப்போது மீண்டும் அந்த பழைய கேள்விக்கு வருவோம். உங்களில் யார் யாருக்கு வீட்டிற்கு போக வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் போகலாம். சொல்லுங்கள், உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு பதிலுக்கு காத்திருக்கிறது. வரும் பதிலில் இருக்கும் சொற்கள் அது கேட்ட கேள்வியில் இருந்த சொற்களாகவே அல்லது அதுபோலவே இருந்தால் வெளிமனது கொஞ்சம் ஏமாந்து, சரி இதில் சந்தேகிக்க ஒன்றுமில்லை என்பது போல எண்ணி பதிலை உள்மனதுக்கு அனுப்பிவிடும். மாறாக வந்த பதிலில் புதிய சொற்கள் இருந்தால் வெளிமனதுக்கு வேறு வழியில்லை, புதிதாக இருக்கிறதே சோதிப்போம் என்று முடிவு செய்து காக்க வைத்துவிடும். உள்மனதுக்குள் அனுமதிக்காது. ஆக ஒருவர் உள்மனதுக்குள் போக அவரது வெளிமனதுக்கு சந்தேகம் வராத வகையில் உடுத்த, பேச, நடந்து கொள்ள வேண்டும். ஆழ்மனது இது நம்மால் என்று ஏமாந்து விட்டுவிடும். நிறுவனச் சீருடை போலவே போட்டுக்கொண்டு வரும் ஒருவரை வாசலில் நிற்கும் பாதுகாவலர் எப்படி பார்ப்பார்? அப்படி. இதுதான் டிரான்ஸ். அப்படிப்பட்ட சொற்கள் டிரான்ஸ்வேர்ட்ஸ். அதே சொற்களை பயன்படுத்துவதால் இன்னொரு பயன், புரிதல் சுலபமாகும். இந்த இடத்தில் வார்த்தைகள் குறித்து ஒரு தகவல். ஆங்கிலத்தில் 17 லட்சம் வார்த்தைகள் இருக்கிறதாம். அதில் ஷேக்ஸ்பியர் தனது படைப்புகளில் பயன்படுத்தியவை 8,84,000. பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஆங்கில சொற்களின் எண்ணிக்கை மொத்தம் 7,83,000. ஒருவருடன் நெருக்கம் ஏற்படுத்தி கொள்ள உடல், கண்கள் மற்றும் ஒலி ஆகிய 3 புலன்களையும் பயன்படுத்த வேண்டும். ஒரு திரைப்படம் என்றால் அதில் பாட்டுக்கள், ஸ்டண்ட், நடிப்பு, வெளிப்புற காட்சிகள் என்று பலவும் சேர்ந்து இழுப்பது போல ஒருவருடன் பேசுகையில், பழகுகையில், உறவாடுகையில் இவற்றை நினைவு வைத்து கொள்ள வேண்டும். உறுதியாக கைகளை பற்றி கண்களை அகல விரித்து அவர்கள் கண்களுக்குள் பார்த்து முகத்தில் புன்னகை தவள காலை வணக்கம் என்று உற்சாகம் கொப்பளிக்கச் சொன்னால் நாம் பல புலன்களையும் பயன்படுத்தி நெருக்கம் உண்டாக்குகிறோம். சோதித்து பார்ப்பதற்கு, ஒருவருடன் காபி சாப்பிடுகிறீர்கள். நீங்கள் இருவர் மட்டும். எதை வேண்டுமானாலும் பேசுங்கள். ஆனால் செய்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவர் காப்பி கப்பை எடுத்து வாயில் வைக்கும் போதெல்லாம் நீங்களும் அதே வேகத்தில், அதே லாவகத்தில் உங்கள் கப்பை எடுத்து வாயில் வைத்து அவரைப் போலவே குடிக்க வேண்டும்.
இப்படியே சில முறைகள் நீங்கள் அவர் செய்வதை தொடர்ந்து செய்துவிட்டு பின்னர் நீங்களாக ஒரு முறை எடுத்து குடியுங்கள். அவரும் அதே போல செய்வார். அவரை அறியாமல் செய்வார். அதுதான் மேட்டர். அவர் உங்கள் வழிக்கு வருகிறார். இதையெல்லாம் மிகவும் வெளிப்படையாக நாடகத்தனமாக அவரை பார்த்து பார்த்து செய்யக்கூடாது. இயல்பாக செய்வது போல செய்தால்தான் பலன். எதிராளி கண்டுபிடித்து விட்டால் சந்தேகப்படுவார் தானே. ராப்போவில் 7 வகைகள் இருக்கின்றன. போஸ்டர், பிரீத்திங், வால்யூம், ஸ்பீட், பிட்ச், ரிதம், கண்டென்ட். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்த்தால் தெரியும். சில பிரபலங்கள் தொகுப்பாளர் அல்லது தொகுப்பாளினி கேள்வி கேட்கும் தோரணையிலேயே பதில் சொல்வார்கள். அதில் ஒரு இணக்கம் தெரியும். மேட்சிங் கிட்டத்தட்ட 60 முதல் 70% வரை செய்வது. மிரரிங் அச்சு அசலாக அப்படியே செய்வது. ஃபேஸிங் அதே வேகத்தில் செய்வது, பேசுவது, நகர்வது. பிரீத்திங் ராப்போ இது ராப்போ உருவாக்குவதில் இன்னொரு வகை, இன்னொரு நிலை. ஒருவருடன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவரை கவனித்தால் தெரியும் அவரது சுவாசம் எப்படி இருக்கிறது என்று. குறுகிய மூச்சிழுப்பா அல்லது நீண்ட ஆழமான மூச்சிழுப்பா என்று. தவிர அதன் ரிதம் என்னும் பாங்கு எப்படி என்று கவனிக்க வேண்டும். முன்பு காப்பி குடிப்பதில் பார்த்த அதே அணுகுமுறைதான் இதிலும். முதலில் அவருடைய மூச்சிழுப்பின் அளவு வேகத்திலேயே நாமும் மூச்சிழுத்து விட வேண்டும். இப்படி சில முறைகள் 6 அல்லது 7 முறைகளாவது செய்த பின் நாம் மூச்சிழுக்கும் வகையை மாற்றினால் அவரிடமும் அது மாறும். காரணம், ஆழ்மன அளவில் எல்லோருமே இணைக்கப்பட்டவர்கள்தான். நாம் குறிப்பிட்ட விதமாக மூச்சுவிட்டு அவருக்கு செய்தி சொல்லலாம். இதன் மேல் விவரங்கள் அன்கான்ஷியஸ் மைண்ட் அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டென்ட் ராப்போ எதிராளி சொல்வதன் அர்த்தத்துடனேயே நாமும் பேசுவது. அவர் ஒன்றை ஆதரிக்கவில்லை என்றால் நாமும் ஆதரிக்காமல் பேசுவது. அவர் சரி என்பதை நாமும் சரி என்பது. இன்டென்ட் ராப்போ இப்படி ஒன்று NLPயில் சொல்லப்படவில்லை. ஆனால் இதுவும் வெற்றி தரும் ஒரு வகைதான் என்று நான் நினைக்கிறேன். இன்டென்ட் என்றால் நோக்கம். எதிராளி எதை விரும்புவாரோ, எதற்காக ஆசைப்படுவாரோ அப்படி பேச்சை ஆரம்பிப்பது. அப்படி செய்தால் எப்படி இணக்கம் வராமல் போகும்? இப்படி யார் செய்கிறார்கள்? எங்கிருந்து இந்த யோசனை வந்தது என்று கேட்டால், தொலைக்காட்சியில் வரும் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் திரு மோகன் அவர்கள் பேச்சை கவனித்த போதுதான் இது தோன்றியது. கல்யாண மாலை மோகன் அவர்கள் செய்வது இன்டென்ட் ராப்போ. மணமகனோ மணமகளோ எதிர்பார்த்து வருபவர்கள் கேட்பதை வைத்து அவர்கள் மனது குளிருமாறு நல்ல வார்த்தைகள் சொல்லி அனுப்புவார். அவர்கள் சந்தோஷமாக போவார்கள். அப்படி என்ன சொல்வார்? நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே, உங்களை நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஏற்றுக்கொள்கிற நல்ல மருமகன் கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக வருவார். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. இந்த வார்த்தைகளில் என்ன மேட்சிங் தான் இல்லை? இமிட்டேஷன் இஸ் த சின்சியரஸ்ட் ஃப்ளாட்டரி என்று ஒருவரைப் போலவே செய்வதைப் போன்ற உண்மையான துதி வேறு ஒன்றும் இல்லை என்று பொருள்படுமாறு சொல்கிறார் நாம் மிகவும் மதிக்கும் போற்றும் ஒருவர். அது வேறு யாரும் இல்லை, மகாத்மா காந்தி தான். சிலருடன் தொடர் மற்றும் ஆழமான இணக்கம் உருவாக காரணமாக அமையும் சில அடிப்படைகள். நீங்கள் அடிக்கடி போகும் இடங்கள், பழகும் மனிதர்கள், உங்கள் தோற்றம், பேச்சு மற்றும் நடத்தை, உங்கள் திறன்கள், அறிவு, நீங்கள் மதிக்கும் கடைபிடிக்கும் மதிப்பீடுகள், உங்கள் நம்பிக்கைகள், உங்கள் வாழ்க்கை நோக்கம், குறிக்கோள், உங்கள் அடையாளத்திற்கு நேர்மையாக உண்மையாக நடத்தல். தற்காலிக மற்றும் அறிமுகம் இல்லாதவருடன் ராப்போ உருவாக்க சில வழிகள். அவருக்கு எது விருப்பமோ அதை பேசுங்கள். அவர் முக்கியம், நீங்கள் அல்ல. அவருடைய உடல் மொழி, அவர் போஸ்டர் முதலியவற்றை வெளிப்படையாக இல்லாமல் பின்பற்றுங்கள். அவர் மூச்சுவிடும் பாணியை கவனித்து அதே லகுவில் மூச்சுவிடுங்கள். அவர் பயன்படுத்தும் சொற்கள், வாக்கியங்களை வெளிப்படையாக அல்லாமல் உள்ளீடாக உங்கள் பேச்சில் சேருங்கள். பேசுபவர் பேச்சின் அளவை கவனித்து அதே போன்ற அளவு மற்றும் விவர அமைப்புகளுடன் விவரமாகவோ அல்லது பொதுவாகவோ என்பது போல பேசுங்கள். பேசுபவரின் பேச்சில் கோலோச்சும் புலன் எது என்பதை கவனியுங்கள். அதை உங்கள் வாக்கியங்களில் பயன்படுத்துங்கள்.
அவர் பேசுவதில் இருக்கும் நோக்கம் தவிர அவர் மனதில் என்ன நோக்கம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப பேசுங்கள். பேசுபவரின் நேரம், சக்தி அளவு, நண்பர்கள் மற்றும் பணம் ஆகியவற்றுக்கு நீங்களும் முக்கியத்துவம் கொடுத்து பேசுங்கள். ராப்போ குறைக்க. சில நேரங்களில் மற்றும் சில மனிதர்களிடம் வேலை நடைபெற சரியாக காரியம் மாற்ற வேண்டும் என்றே ராப்போவை குறைக்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு, ஓர் ஆசிரியர் வகுப்பில் மாணவர்களுடன் கனிவாக புரிந்துணர்வோடு இருப்பவர் பொதுத் தேர்வு நடைபெறும் இடத்தில் மேற்பார்வையாளராக போகிறார். மாணவர்கள் தங்களுக்கு அவரிடம் இருக்கும் ராப்போவை பயன்படுத்தி நெருங்குகிறார்கள். அவர்கள் சிறுவர்கள், அவர்களுக்கு விவரம் தெரியாது. அதனால் ஆசிரியர் தேர்வு முடியும் வரை எந்த பேச்சுவார்த்தையும் வைத்து கொள்ளக்கூடாது என்று முடிவு செய்தால் அந்த நேரம் அவர் அவர்களுடனான ராப்போவை விரும்பி குறைத்து கொள்ளலாம். விவரமான ஆசிரியர்கள் கொள்வார்கள். அலுவலகத்தில் ஆய்வு நேரம், வீட்டில் படிக்கும் நேரம், சில அதிக சலுகைகள் எதிர்பார்க்கும் வாடிக்கையாளர்களிடம் முதலாளி அல்லது மேலதிகாரி இருக்கும் நேரம், வாங்கியதை திருப்பித் தராமல் மீண்டும் கடன் கேட்க வருபவரிடம் இது எவருக்கு வேண்டுமானாலும் தேவைப்படலாம். பேசும் வார்த்தைகள், நடந்து கொள்ளும் விதம், உடல் மொழி, பேச்சில் உறுதி, முகபாவம், நேரடியான குறுகிய கேள்விகள், பதில்கள் ஆகியவற்றால் இணக்கத்தை குறைக்க முடியும். சிலர் அற்புதமாக செய்கிறார்கள். உங்கள் ராப்போ எவருடன் எப்படி? இந்த பகுதியை எழுதும் நேரம் எனக்கு யாரிடமெல்லாம் இணக்கம் இருக்கிறது என்று எழுதி பார்க்க பட்டியலிட ஆசை வந்தது. யாரிடம் இல்லை, எவரிடமெல்லாம் நடுவாந்திரம் என்றும் எழுதி பார்த்தேன். ஒரு தெளிவு கிடைத்தது. உங்களுக்கும் அப்படி விருப்பம் இருக்கும் தானே? எழுதி பாருங்கள். எவரிடம் நீங்கள் பேச, கேட்க தயங்க வேண்டாம்? எவர் உங்களிடம் பேச தயங்க மாட்டார்? எவர் நீங்கள் சொன்னால் செய்வார்? மேல் சொன்னவைகள் உறுதியில்லை, செய்தாலும் செய்யலாம். எவரிடம் பேச, கேட்க தயங்குவீர்கள்? எவர் உங்களை சாதாரணமாக அணுகிவிட மாட்டார்? எவர் நீங்கள் சொல்வதற்கு எதிர் செய்பவர்? எழுதுங்கள்.